ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரத நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த முருகப்பெருமானினுடைய அருளாசியானது மீனராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்த்தீங்கன்னா பார்க்க இருக்கிறார். அதோடு ஜென்ம சனியினுடைய ஆதிக்கங்களும் நடைபெறுகிறது. எனவே உங்களுடைய குடும்ப சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க, விரயங்களானது அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்காமல் இருக்க அவ்வப்போது தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும். உடன்பிறப்புகளின் மூலமாக நல்ல ஒரு தகவலானது பார்த்தீங்கன்னா வரலாம். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரன் நீச்சம் பெறுவதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைவதனால நற்பலன்கள் இல்லம் தேடி வரும். மங்கள ஓசைகள் மனையில் கேட்க வழிகளானது பிறக்குங்க. தங்கு தடைகள் தானாகவே விலகும். உத்தியோக முன்னேற்றம், தொழில் விருத்தி போன்றவற்றினால பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அடைவீர்கள். வழக்குகள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ஒற்றுமைக்கு குத்தம் விளைவித்தவர்கள் விலகுவார்கள். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா துரிதமாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. விஐபிகளின் மூலமாக விருப்பங்களானது நிறைவேறக்கூடும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். சொத்துக்களாலும் சொந்தங்களாலுமே பார்த்தீங்கன்னா நன்மைகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் வருவது நன்மைதான். தொட்டது துளங்கும். தொழில் வளர்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலைகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை செலுத்தியும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை முன்னின்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கும். ஆரோக்கியங்களானது சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்களானது வரப்போகிறது. வருமானங்களானது உயருங்க. தொழில் வளர்ச்சிகளானது உண்டு. பெண் வழி பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா அகலும் அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். வாகன யோகங்களானது உண்டாகுங்க. பணம் பல வழிகளிலுமே பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்பொழுது லாபங்களானது ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு கௌரவங்கள், அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டானது சேருங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடினாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. வருமானங்களானது இப்பொழுது திருப்தியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலம் பெற்று 3ஆம் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சுறுசுறுப்பாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவுமே வெற்றியை தேடித்தரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றியை பெறுவீர்கள்.
சகோதரர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்களானது அகலக்கூடுங்க. சகோதரர்களினுடைய உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருப்பதனால குடும்பத்தில் சுபகாரியங்களானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. தொழில் வியாபாரங்களானது செழிப்படையும். கேதுவும் 6ஆம் வீட்டில் இருப்பதனால மருத்துவ விரய செலவுகளானது கட்டுக்குள் வரும். ஆன்மீக எண்ணங்களானது பார்த்தீங்கன்னா மேலோங்குங்க. வழிபாட்டு தலங்களுக்கு சென்று நீங்கள் வருவீர்கள். வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது உருவாகும். அதே போல 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால வீண் விரய செலவுகளானது வரக்கூடும். கவனங்கள் தேவை. 4ஆம் இடத்துல புதன் வக்ரகதியாக பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பதனால பண வரவுகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. முன்பின் தெரியாத நபர்கள் உதவி செய்வார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல பார்த்தீங்கன்னா லாபகரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். ஜென்ம சனி நடப்பதனால தன்னிச்சையான முடிவுகள் எதையும் எடுக்காதீர்கள். தேவையின்றி கடன்கள் வாங்க வேண்டாம். மனக்குழப்பங்களானது இருக்கும். சற்று பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் இடங்களில் ரொம்பவுமே பலவீனமாக காணப்படுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான அலைச்சலானது பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். உடல்நல குறைபாடுகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் கொஞ்சம் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சிறந்தது. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது 6ஆம் இடத்துல பலவீனப்படுவதனால் பெண்களால் நிறைய அவமானங்களானது பார்த்தீங்கன்னா வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான ஒரு காலகட்டம் கூட சொல்லலாம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடும். குடும்பத்திலும் தொழிலிலும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சங்கடங்கள் விலகுங்க. தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் வைத்தியத்திற்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டங்களில் அஸ்தமனம் அடைந்திருப்பதனால எடுக்கக்கூடிய வேலைகளில் கவனங்களானது வேண்டும். வியாபாரத்தினுடைய தொழில் செய்து வருபவர்கள், வியாபார தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப முதலீடு செய்வது தான் சிறந்தது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணமும் சேரும். பெற்றோரினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடுங்க. நினைத்ததை சாதித்து முடித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படுவானது அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலைகளானது ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய தன குடும்பாதிபதி செவ்வாய் இந்த காலகட்டத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எடுத்த வேலைகளானது வெற்றியாகும். ஆரோக்கியங்களும் மேம்படுங்க. சொந்த வீடு வாகனம் என்ற கனவானது நினைவாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய இந்த சனி வக்ரம் அடைந்திருப்பதனால 7.5 சனியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கக்கூடும் என்றாலுமே விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால் செலவுகளானது அதிகரித்து கொண்டிருக்கும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தாராளமாக பார்த்தீங்கன்னா செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள். அதன் வழியே உங்களுடைய செல்வாக்கும் உயரக்கூடும். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரங்கள் எதிர்மறையாக இருப்பதனால உங்களுடைய உடல் நிலையில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தி வருவதுடன் எதிர்பாலினத்தவரிடம் பார்த்தீங்கன்னா விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து வருவது சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வித்யகாரகன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய புத்திசாலித்தனங்களானது பார்த்தீங்கன்னா வெளிப்படும். எந்த வேலையை எப்படி செய்வது முடிப்பது என்ற அறிவுகளானது பார்த்தீங்கன்னா மேம்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களானது விலகும். மேலதிகாரியினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது தேடி வருங்க. உறவுகளுடைய வழியில் ஆதாயங்களானது உண்டாகும். நாண மோட்சகாரகன் கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய ஆற்றல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க. எந்த ஒற்றுமையும் எதிர்கொண்டு வெற்றியும் பார்த்தீங்கன்னா நிலைகளானது வெற்றி அடையக்கூடிய நிலைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தினுடைய தொழில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகும்.
போட்டி பிரச்சனை, வம்பு வழக்குகள் என்பதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முடிவிற்கு வரப்போகிறது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும் என்றாலுமே ஆத்மகாரகன் சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களானது வந்து போகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.